ஹை மக்களே, வணக்கம் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிடுங்க, முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருந்தால் சின்ன வீடியோவை பாருங்கள். ஸோ நியூஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு சின்ன என்னோட கருத்து, டைம் இருந்தால் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழக அரசியல் வந்துட்டு இன்னமும் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு எலெக்ஷன் அப்போ ரிசல்ட் அப்போ யார் வேட்பாளர், யார் சிஎம் ஆவான்றது அந்த பரபரப்புலாம் போயிடுச்சு. பட் இருந்தாலுமே ரிசல்ட் தெரிஞ்சிச்சு, யார் சிஎம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எதிர்பார்க்காத திருப்பங்கள் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ எதிர்பார்க்காத வெற்றி, எதிர்பார்க்காத தோல்வி எல்லாமே நடந்திருக்கு. பட் இருந்தாலுமே எதிர்பார்த்த வெற்றி தான். பட் இதில் இருந்தாலும் சில பேருக்கு இன்னமும் அதை ஜீரணிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், இன்னுமே விஜயனாவை குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இவங்களோட வேலை குறை சொல்கிறது தான். ஸ்டார்டிங்லேருந்து விஜயனுக்கு இவருக்கு நம்ம தமிழக சிஎம் விஜயனுக்கு இன்னமும் அதே பிரச்சனை தான் போயிட்டே தான் இருக்குது. ஸோ அவர் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அம்மா உணவுகள் நல்லாட்சி தொடரட்டுன்ற விதத்தில் ஸோ மக்களுக்கு இது நல்ல ஒரு பலன். யார் வந்தாலுமே ஒவ்வொருத்தரும் ஒன்று புதுசாக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயலலிதா வந்தாங்க, அம்மா உணவகம் திறந்தாங்க. கலைஞர் வந்தாங்க, முட்டை அப்படின்னாரு. ஸோ ஆம்புலன்ஸ் அது மாதிரி எக்ஸட்ரா. அவரோட ரூட்டே தனி தான். அவர் கலைஞர் அளவுக்குலாம் ஸ்டாலின்லாம் வர முடியாது. அவர் வேஸ்ட் ஸ்டாலின். ஸோ அதனால தான் அவர் ஒன்றும் புது திட்டங்கள் எதுவும் கொண்டு வரல. பெருசாக நிறைய செலவு இந்த மாதிரி அட்ராக்ஷனான ஒரு சேவை கொண்டு வரல. எதிர்பார்ப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா உணவு கொண்டு வந்தாங்க. அது கரோனா டயத்தில் நல்லா யூஸ் ஆச்சு. நிறைய மக்களுக்கு காசு இல்லாதவங்க நிறைய யூஸ். மெயினாக நிறைய பேர் இந்திக்காரங்க தான் சாப்பிட்றாங்க. தமிழ் ஆட்களை விட இந்திக்காரங்க தான் நிறைய சாப்பிடுவாங்க. சும்மாவே பணத்தை சேமிப்பானுங்க. உழைச்சி சம்பாதிச்சு துபாய் மாதிரி சம்பாதிச்சு ஊரில் போயிட்டு அவனும் ஊரில் செட்டில் ஆகிடுவானுங்க. கேடிங்க இந்திக்கார பசங்க. அதில் அம்மா உணவகத்தில் 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு பொங்கல், 10 ரூபாய்க்கு சாப்பாடு, இந்த மாதிரி இப்படி வாங்கி சாப்பிட்டு சேவ் பண்ணுவாங்க. ஸோ அது போன 5 ஆண்டில் டிஎம்கே ஆட்சியில் பெருசாக அதை மெயின்டைன் பண்ணல. ஆனால் தலைவர், இப்போ இருக்கிற தலைவர், திரிவிக தலைவர் சிஎம் மெயின்டைன் பண்ணுங்க, புதுப்பிங்க. ஸோ ஃபுட்டு சரியில்லை, மக்கள் கம்ப்ளைண்ட் தான். யாருமே அம்மா ஹோட்டலுக்கு போன ஸ்டாலின் ஆட்சியில் மோஸ்ட்லி நிறைய ஹோட்டல்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அம்மா ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறைய ஒயின் ஷாப் திறந்துட்டாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு நல்ல விஷயமா. ஸோ அது ஏடிஎம்கேல வர வச்சுப்பட்ட ஸ்கீம் தான். பட் அதை பார்க்காம அதை மக்களுக்கு எது நல்லதோ அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அது இதிலும் ஒன்று. அது இப்போ புதுப்பிக்க சொல்லியிருக்காங்க. புதுப்பிச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணி ஸோ ஒரு நல்ல சுவையாக தரமான உணவாக தர சொல்லியிருக்காங்க. பட் அதே ரேட்டு தொடருமா, இல்லை ஃப்ரீயா, இல்லை அது கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள். ஸோ அவர் போகிற பாதையில் முன்னாடிலாம் கான்வாய் வாகனம் சிஎம் போகிற ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நான் ட்ராவல் பண்ணேன். ஸோ இப்போ நேற்று கான்வாய் போகிற வாகனத்தில் பார்த்தீங்கன்னா பாரிஸ் டு ஈசர் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒதுக்கி வச்சுருக்காங்க நைட்டு. உண்மையை சொல்ல போனால் சிஎம் ஓவர் டைம் தான் வேலை பார்க்குறாரு. ஓவர் டைம் வேலை பார்க்குறாரு. எல்லா சிஎம் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துருப்பாங்க. காலைல வருவாங்க, ஜாலியாக போவாங்க, இருக்கிற பிளான்லாம் போட்டுட்டு வீட்டில் போய் உட்காந்துருவாங்க. அவ்வளோதான். போயஸ் கடன் வண்டி போயிடும், கோபாலபுரத்துக்கு வண்டி போயிடும். பட் ஆனால் நம்மளால் எப்படின்னா அவரோட ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு பட்டினப்பாக்கத்தில் ஒரு விஷயம் என்னன்னா, விஜயனா சிஎம் ஆன பிறகு தான் பட்டினப்பாக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னே விஷயம் தெரியுது ஆஃபீஸாக. ஸோ எல்லாருக்கும் பெருசாக தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் ட்ராவல் பண்ணும்போது கான்வாய் வாகனம் பட்டினப்பாக்கத்துலேருந்து நீலாங்கரை வரையும் பிரித்து வச்சுருக்காங்க. இதில் ஒரு அதிசயம் என்னென்னா தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் வாகனம் போயிட்டே இருக்குது, நோ டிராஃபிக், சரன்னு போயினே இருக்குது. ஸோ போலீஸ் நினைச்சா டிராஃபிக் இல்லாமல் நடத்தலாம் சென்னையை, சிட்டியை. பட் அவங்க தேவைப்படும் போது மட்டும்தான் கிளியர் பண்ணுறாங்க. டக்குன்னு போகணும். ஸோ லெஃப்ட் ஃபுல்லாக பொது வாகனம் போய் ரைட்டில் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. சிஎம் போகிறதா வெயிட்டிங். இது ஒரு நல்ல பிளான் தான். அதே மாதிரி மக்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா சிஎம்ஐ பார்க்கறதுக்கு கியூவில் நின்றுட்டுருக்காங்க. நைட்டு 8 மணி ஆகுது, எல்லாமே கியூவில் நின்றுருக்காங்க. ஸோ அது யாருக்குமே இந்த மாதிரி கியூவில் நிற்கவே மாட்டாங்க. ஜெயலலிதா ஆகட்டும், இல்லை கலைஞர் ஆகட்டும், ஸ்டாலின் போனதாகட்டும், யாருமே கியூவில் நிற்க மாட்டாங்க. சும்மா ரேண்டமாக போகும்போது பார்ப்பாங்க, எப்படா போய் தொலைவாங்க, டிராஃபிக் கிளியர் ஆகும் தான் பார்ப்பாங்க. பட் இவருக்கு மட்டும்தான் நான் பார்த்த வரைக்கும் பட்டினப்பாக்கத்துலேருந்து நீலாங்கரை சிக்னல் வரைக்கும் பக்காவாக சிக்னல் லெஃப்ட் கட் பண்ணால் அவரோட சிஎம்மோட வீடு. ஸோ அதனால் அது வரைக்குமே கியூவில் நிற்கிறாங்க. ஸோ
இது வந்து மக்கள் அன்பு தான் சொல்லணும். பட் சிஎம் வந்து முன்னாடி மாதிரி கண்ணாடியிலேருந்து இப்படி கை காட்டுறதுலாம் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு அவர் பாட்டுன்னு அவர் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. கார் வந்து டக்கு டக்கு டக்குன்னு செகண்ட் கனலில் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இருந்தாலும் மக்கள் ஒரு ஆர்வமாக பார்க்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக அப்படியே சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நேரத்தில் நான் இன்க்ளூடிங் நானும் நின்று சும்மா பார்த்தேன். சரி விஜய் நான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு அது ஒரு குட் விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு சினிமாக்காரங்க சேர்க்கறதெல்லாம் வந்து சினிமாக்காரங்களாம் வந்துட்டு பெருசாக எலெக்ஷன் டயத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் முதலமைச்சராக ஆவன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரஜினி சொன்ன மாதிரி என்னது விஜய் சிஎம் ஆகிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்காக இருந்தாங்க. சினிமாக்காரங்களும் நம்பவே இல்லை பெருசாக. விஜய் வந்துட்டு இவர் போய் ஆயிடுவாரா பார்த்துடலாம், டிஎம்கே தான் மறுபடியும் வரும், இல்லை ஏடிஎம்கே வரும் அப்படின்ற மாதிரி நக்கலாக இருந்தாங்க. இன்னைக்கு நேற்று நக்கலாக இருந்தவங்களாம் இன்னைக்கு வந்துட்டு விஜய் நான் பார்த்துட்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், ஒரு சிஎம்ன்ற விஷயம். எப்போதுமே அவங்க சினிமாக்காரங்க அவங்க சைடு தான் யோசிப்பாங்க. பெருசாக செட்டு போட்டு கொடுங்க, பெங்களூர் இருக்கிற மாதிரி பல கோடி ரூபாய் செட்டு, பெங்களூர் செட்டு சும்மா வந்துடுமா? அவர் இப்போ தான் வந்திருக்காரு, இலவசங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணணும் இல்லையா? ஸோ அது செய்து கரெக்டாக இருக்கும். சரி இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ பார்க்காதவங்களாம் கூட வந்து பார்க்குறாங்க மக்கள். ஸோ அதனால் வந்துட்டு விஜயண்ணாவை வந்துட்டு எப்போ காலி பண்ணுறத வெயிட்டிங்லேயே இருக்காங்க. ஸோ மக்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா திருந்தவே இல்லை. டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், இல்லை இந்த நாம் தமிழர் ஆகட்டும். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்று ஏதோ மீட்டிங் போட்டிருக்காரு மரமலை நகர் சைடு. ஸோ இன்னமும் திருந்தலை. மக்கள் ஒன்றும் தோத்துட்டு இன்னமும் திருந்தலை. ஸோ வந்து பேசி சாவடிக்கிறானுங்க. ஒரு ஆட்சி வந்தாச்சு, அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நான் என்ன நல்லது மக்களுக்கு நல்லது பண்ண எவன் வரணும் அவனை சப்போர்ட் பண்ணுறது தான் மற்ற கட்சியோட வேலையாக இருக்கணும். அதுதான் நல்ல விஷயம். ஏடிஎம்கேல வந்து பிளவுபடுத்திட்டு அவன் சிஎம் ஆகிட்டானேன்னு சொல்லிட்டு வைத்தறிச்சல் அப்படியே தெரிய வேண்டியது. டிஎம்கேல என்ன சொல்கிறாரு, இன்னமும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை புலம்பே சாவறார். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எந்த வேலையுமே செய்யலை, ஆனாலும் வந்து டிவிக்கு ஆட்சி பிடிச்சிட்டாங்க, இன்னமும் புலம்பே சாவறார் அவர். ஏன் தான் இப்படி பதிவு வெளி பிடிச்சி தெரியாங்க தெரியல, எடப்பாடி மாதிரி. ஸோ வந்து எடப்பாடி வந்துட்டு அவரும் வாழ மாட்டார், மற்றவர்களையும் வாழ விட மாட்டார். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்து இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் குழந்தைங்க கிட்ட சொல்லி அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே வேலை பார்க்கல, யாருமே எந்த வேலையுமே பார்க்கல, பிரச்சாரத்துக்கும் போகல, ப்ளஸ் பூத் ஏஜென்ட் இல்லை, இவன் இல்லை, அவன் இல்லை, கவுண்டிங் ஏஜென்ட் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்க. ஸோ வேலை பார்க்காம ஜெயிச்சிங்க. நீங்கள் வேலையை பார்க்க விடலை, அவரை வேலை பார்க்க விடாமல் முட்டுக்கட்டை போட்டதுனால தான் போக போக நான் பல வீடியோவில் சொன்னது வந்து விஜய் அண்ணாக்கு எவ்வளோலாம் முட்டு போடுறாங்களோ அவ்வளோக்கெவ்வளோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதனால் வந்து தெரிச்சு வந்துட்டார், வின் பண்ணி வந்துட்டார். இந்த சீமா வந்துட்டு இன்னமும் குறை சொல்லி தான் தெரியும். அந்த திருந்தவே மாட்டான். ஃபுல் டெபாசிட்டிலேருந்து ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. பார்த்தா இன்னமும் கத்தின்னு கிடக்கிறான் பைத்தியம் மாதிரி. வேறு தண்ணி வெடி கத்தி என்ன பிரயோஜனம்? இன்னமும் திருந்தலை. டிஎம்கே ஏதாவது பிளான் போடுது, என்ன ஏன் தோற்றோம், எதுக்கு தோற்றோம் நம்ம. ஸோ அது வந்துட்டு அதுலேருந்து மீண்டு வரணும், மறுபடியும் 29 வின் பண்ணோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். இந்த லூஸ் நான் கேட்டால் 29 இல்லை, ஸோ 31 வரும்னு நினைக்கிறேன், ரைட். ஸோ வந்து எந்த லூஸ் என்னன்னு கேட்டால், அதாவது டிஎம்கே தோத்துட்டோம், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு குழுவாக மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க, பல திட்டங்கள் வகுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணாலும் ஒன்றும் கழட்ட போகிறது கிடையாது. அடுத்த 5 ஆண்டும் வந்து டிவிக்கே தான் வரப்போகுது. இந்த சீமா லூஸ் வந்து மீட்டிங் போட்டு நியூஸ் ப்ரோக்ராம் வந்து மரமலை மீட்டிங் போட்டு இன்னமும் கத்திரம் கிடக்குது. ஸோ பிரபாகரன் மகன்டா, பிரபா தான் ஒரு அப்பா. சும்மா வந்துட்டு இதே சொல்லி நான் இப்போ இலங்கையில் போய் எலெக்ஷன் நிற்க வேண்டியது, எதுக்கு தமிழ் வந்து கத்திங்களாம். எல்லாமே வந்து லூஸாக தான் இருப்போம் போல இருக்கு. ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு நீ எப்படி சிலிண்டர் கொடுப்ப, எதை கொடுப்ப, 10 லட்சம் கோடி இப்போ தான் உனக்கு கடன் இருக்குது தெரியுதா, தெரிஞ்சு தான் கொடுத்தாரு டிவிகே தலைவர். ஸோ எப்படி கொடுக்கணுன்றது பிளான் போட்டு தான் இருக்காங்க. எப்படி நீ கடன் வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்களே டிஎம்கேல, ஸோ அந்த கடனை அடைக்கணும், ப்ளஸ் மக்களுக்கு நல்லதும் செய்யணும். இது வந்து பெரிய பட்ஜெட், கேஸ் சிலிண்டர்ன்றது பெரிய பட்ஜெட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் எப்படி கொடுப்பாங்கன்றதே ஒரு நல்ல விஷயம், பார்ப்போம். இருந்தாலும் எப்படி கொடுக்குன்ற பார்க்கலாம். நீ ஈரானையும் இஸ்ரேல் அமெரிக்காவெல்லாம் சண்டை போட்டு ஜெயிச்சவனா நீ கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து கிண்டலான பேச்சு. இந்த நக்கல் பேச்சு தான் வந்துட்டு இன்னும் சீமா வந்துட்டு எந்திரிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே. இன்னமும் வந்து பொறாம தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒஸ்டான விஷயந்தான். ஆனால் வந்துட்டு விஜயனுக்கு வந்துட்டு இன்னமும் எதிர்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அவர் நல்லது செய்ய தயங்க மாட்டார். ஸோ எல்லாரும் அமைச்சர்கள் 9 அமைச்சர்கள் ஸ்ட்ராங்காக உட்காந்தாச்சு, அவங்கவுங்க ஆஃபீஸ் மாதிரி உட்காந்தாச்சு. ஸோ இது நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், குட் நியூஸ் என்னன்னா, மார்னிங் நியூஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா
டிரைவர்கள் வந்துட்டு அவங்கவுங்க மொபைலில் வந்துட்டு பஸ் டிரைவர் வந்துட்டு பேக்கெட்டில் மொபைல் இருக்கக்கூடாது, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஃபோன் இருந்தால் தான் எடுத்து எடுத்து பேசுகிறாங்க. பேக்கெட்லேயோ இல்லை அவங்க ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது. டிரைவிங் டயத்தில் ஃபோன் யூஸ் பண்ணாதுன்னு பொதுவான கருத்து. பஸ் ஓட்டுற சாமி சுத்தமாக யூஸ் பண்ணாமல் இருந்தால் சரி. ஏன்னா பெரிய வாகனம் டூ வீலரில் போனாவே காரில் போனாவே ஸோ யூஸ் பண்ணவே ஆக்சிடென்ட் பெருசாகுது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். புதுசாக வந்துட்டு விஜய் நான் வந்துட்டு பிளான் போட்டு ஒன்று ஒன்று கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்போ நியூஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் என்ன போயிட்டுருக்குன்னா மின்சாரத்தை பற்றி கணக்கெடுக்கலாமா அப்படின்னு ஒரு பொதுமக்கள் கணக்கெடுக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூனிட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த 200 யூனிட் பற்றி பிளான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு 200 யூனிட்டு மேலே கீழே ஸோ என்ன எப்படி யூஸ் ஆகுது, மக்கள் எப்படி யூஸ் பண்ணுறது பொதுவான கருத்துக்கள் பேசுறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு விஜய் நான் வந்துட்டு பேசிட்டு தான் இருக்கார். பட் ஆனால் அதுக்கு எதிர்ப்பாக இன்னமும் ஜீரணிக்க முடியல. ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும் இன்னமும் அப்படியே தான் இருக்காங்க. இவர் சிஎம் ஆனது இவங்களுக்கு பிடிக்கல. அது அப்படியே வெளிப்படுத்திட்டே தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஒரு மக்களுக்கு நல்லாட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. அவர் சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து நல்லா இருக்குமாகாண்டி. ஸோ அதை விட்டுட்டு சும்மா வந்துட்டு குறை சொல்லிகிட்டே இருக்கிறது. இவனை எப்படி காலி பண்ணலாம், எப்படி திருகலாம், எப்படி கழுத்தை திருகலானே தான் வந்து ஏடிஎம்கே பிளான் வந்து டிஎம்கே பிளான் வந்து இப்போ சீமா வந்து கூட சேர்ந்துருக்காரு. மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டார். கொஞ்சம் பிரேக் எடுத்தார் தொண்டை சரியாகிற வரைக்கும். இப்போ தொண்டை சரியாச்சா மறுபடியும் வந்து கத்திட்டு உட்காந்து ஆரம்பிச்சிட்டார். நேற்று மறுபடியும் மீட்டிங் போட்டு ஆரம்பிச்சிட்டார். இதுக்கப்புறம் குறை சொல்கிறதா வேலை. இந்த மீட்டிங் போகிறத அலோவ் பண்ணாமல் இருந்தால் சரி. எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீ மீட்டிங் போட என்ன கிழிக்க போகிறேன்? எலெக்ஷனே முடிஞ்சிச்சு. சிஎம்ஐ வந்து உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கார் டிவிகே தலைவர் சிஎம் விஜய். இதுக்கப்புறம் நீ மீட்டிங் போட்டு இதுக்கெல்லாம் பணம் எங்கே தான் வருதுன்னே தெரில, எங்கே வச்சுக்கிறாங்களே தெரில. ஆனால் பணம் இல்லை திரள் நிதி கொண்டு தோத்தும் போயிட்டு இப்போ மறுபடியும் அதே மீட்டிங் அதே பேச்சு. இருந்தால் திருந்தவே மாட்டான். ஒரு எம்எல்ஏ கூட கடைசி வரைக்கும் ஆகவே மாட்டப்படுது. சரி தொண்டன் தான் எம்எல்ஏ ஆகலை, தலைவனாவது எம்எல்ஏ ஆகணும்னா அதுக்கும் வழி இல்லை. நீ பேசுகிற பேச்சே சரியில்லை, அப்புறம் எங்கேருந்து ஆக முடியும்? இன்னமும் சீமானுக்கு வந்துட்டு ஒரு மக்களை கவர்ந்து விதமாக பேசணுன்ட்டு மக்களுக்கு எப்படி ஓட்டு வாங்குறது ஒரு கவரை தெரியல. ஸோ ஒஸ்ட்டாக தான் இருக்குது. திறந்து பார்ப்போம். ஸோ எந்த கட்சி இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கு தலைவரை ஆதரித்து அவங்க சிஎம் வந்து சப்போர்ட் பண்ணி ஸோ குறைகள் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. குறை சொன்னாலும் என்ன பண்ணுறாருன்றது குறை நிறைகளை அட்ஜஸ்ட் பண்ணி நல்லாட்சி தொடரணும்னு சொல்லிட்டு இல்லை. எப்போ ஆட்சி கவுக்குன்ற பிளான்லேயே தான் எல்லாமே இருக்கானுங்க. ஸோ ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ விஜயநாத் வந்து சுதாரித்து அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அவர் அமைதியாக இருந்தாலும் அவரோட அமைதி தான் அவருக்கு வெற்றி. ஸோ நல்லாட்சி தொடரட்டும். மக்கள் துணையோட அந்த கடவுள் துணையோட நல்லாட்சி தொடரும். என்றுமே டிவிகே அரசு தான் தொடரும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சிஎம்மோட நல்லாட்சி தொடரட்டும் தமிழ்நாடு.